நம்ம ராதிகா ஃபங்ஷனுக்காக ரெடி ஆயிட்டு ரொம்பவே சூப்பரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எக்காரணத்து கொண்டும் நமக்கு வாமிட் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா பாக்கியா ஒரு சில விஷயங்கள்ல ராதிகாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ராதிகா பிரெக்னன்ட் விஷயம் பாக்கியாவுக்கு தெரியும். அதனால ஒரு சில விஷயங்கள்ல கேரிங்கா இருக்காங்க. அந்த நேரத்துல ஈஸ்வரி பாட்டி நேரா ராதிகாவோட ரூமுக்கு போறாங்க. ராதிகா ரூமுக்கு போற ஈஸ்வரிய பார்த்து பாக்கியா, அத்தை என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமா ரூமுக்குள்ள போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஈஸ்வரி பாட்டி எதையுமே கண்டுக்காம நேரா ராதிகா கிட்ட போயிட்டு, ராதிகா நான் ஒன்று சொல்றேன், நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு கோபி சொன்னான். ஆனா இப்போதைக்கு இந்த குழந்தை நமக்கு தேவையில்ல. குழந்தைய கலைச்சிடு அப்படின்னு ஈஸ்வரி ராதிகா கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே ராதிகாவுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா கோபிக்கும் ராதிகாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்போட முடிவு இந்த குழந்தையா தான் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா ஈஸ்வரி பாட்டி இந்த மாதிரி சொல்றத கேட்டதுமே ராதிகாவுக்கு கோபம் தாங்கல. போதும் நிறுத்துங்க. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க கிடையாது, நான். இது என்னோட குழந்தை. நான் இந்த குழந்தைய பெத்துக்க தான் போறேன். இந்த குழந்தைய பத்தி நீங்க எந்த விதமான சஜஷனும் எனக்கு சொல்லவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட ராதிகா கத்திடுறாங்க. நமக்கு இங்க இருந்தா மரியாதை கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ சொல்றோம், நம்ம சொல்றது நல்லதா கெட்டதான்னு கூட கேட்காம இவ பாட்டுக்கு இப்படி கத்துறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா அத்தை இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கோவத்துல இருக்காங்க கோபி மேல. இதை பார்த்த கோபி, அச்சச்சோ நாம இங்க இருந்தா நம்ம தலை உருண்டா சாமி, தப்பிச்சு ஓடிடலான்னு அங்க இருந்து உடனே ஓடிடுறாரு. உடனே பாக்கியா இந்த விஷயத்த பத்தி ஈஸ்வரி கிட்ட பேச போறாங்க. அத்தை, எதுக்காங்க நீங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல போய் தலையிடுறீங்க? இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அவங்களோட பர்சனல் விஷயம். இதுல நாம தலையிடுறது சரியில்லை அத்தை. ஆனா ஈஸ்வரி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. பாக்கியா, தயவு செய்து என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. நான் ஏதாச்சும் பண்ணிடுறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. 4 பேருக்கு கோபி தாத்தா ஆகுற வயசுல அப்பாவாக போறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா 4 பேர் நம்மள காரி துப்ப மாட்டாங்க? இது மட்டும் இல்லாம இனியா கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சா யாராவது அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்களா? கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் எல்லாமே வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அசிங்கப்பட்டுதான் நிக்க போறாரு கோபி.